ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 18 2019 ஹிந்து அண்ட் பிஏபி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னிலேருந்து உங்களுக்கு பிஏபி நியூஸ் அனாலிசிஸ் எடுக்கலான்னு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலாட்டாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எங்களால் டைம் இருந்தால் கண்டிப்பாக பிஏபியும் இனிமேல் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் ஹவு த பார் கேர்ள்ஸ் டுக் ஆன் தி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா நமக்கு தெரியும், மும்பையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டான்ஸ் பார்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ் பார்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆட வைக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிக்னிட்டிக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2005 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்னென்னா அதை டோட்டலாக பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் அவங்களும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாரதிய டான்ஸ் பார் அசோசியேஷன் உமன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ கோர்ட்டு பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கும்னா அந்த 2006 மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்த அந்த இதை வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் 2011 சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்குவாஷ் பண்ணிடும். பண்ண உடனே சம் ரெகுலேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2014 டான்ஸ் பார் ரெகுலேஷன் பில் அப்படிங்கிறத ஒன்று மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா சிசிடிவி ப்ரவேலன்ஸ் வேணும் அப்படின்பாங்க. அதாவது என்ன, என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் ஆடுற இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சீன்ஸ் இதெல்லாம் டான்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவருக்கத்தக்க மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்டு முக்கியமானது என்னென்னா, அந்த இடத்துல டான்ஸ் பார்க்கு வாங்கியிருக்க பர்மிஷனோட அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆக்டில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இதில் சிசிடிவி கேமரா இதெல்லாம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அகைன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா அந்த சிசிடிவி கேமரா வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அப்சீன்ஸ் டான்சஸ் வந்து கூடாது, அதை மட்டும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸோட வாழ்வாதாரத்தில் இந்த டான்ஸ் பார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உமன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் பார்ஸ் மாதிரி இடம் இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் ஒர்க்குக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செக்ஷுவல் ஒர்க்கை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அனதர் வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் இதில் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஓவர் பேட்ரியாரிக்கல் நோஷன் ஆஃப் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டிங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ரியாரிக்கல் நோஷன் ஆஃப் மொராலிட்டி அப்படிங்கிறது. இப்போ பேட்ரியாரிக்கல் நோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ டான்ஸ் பார்ல பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்னென்னா மது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறவங்க அதிகமாக போகிறாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் போகிறாங்க. இதேமாதிரி பார்த்திங்கன்னா அதே டான்ஸ் பாரில் ஆண்கள் டான்ஸ் ஆடுறாங்களா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. பட் என்னென்னா பெண்கள் டான்ஸ் ஆடினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து என்ன பேட்ரியாரிக்கல் நோஷனில் இருக்குது அப்படின்னும் அதுவும் அவங்களுடைய மொராலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னா ஆண்களுக்கு, அதாவது ஆண் சமுதாயத்தோட கொள்கைகள் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன அவங்க வேர்டிக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஓவர் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் நேஷனலிசம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹைப்பர் நேஷனலிசம் இந்த சென்ஸ் லைக் இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனலிசம் நம்மளுடைய கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓவர் எம்பசைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஓவர் எம்பசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டு டிக்னிட்டி அண்ட் ரைட் டு லைஃப், அவங்களுக்கு ரைட் டு லிவ்லிஹுட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஜாப்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுக்கிற மாதிரி, அதாவது ஸ்டேட் வந்து ஓவராக இன்டர்வென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் லிட்டில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று நம்ம இந்த நியூஸை பற்றி ஃபுல்லாக படித்தோம். ஆனுவல் ஸ்டேட்டஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் ASER அவங்க யார் 2018 இதோட ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதாவது 2008 2018 டோட்டலாக 10 வருஷத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து இந்த இதை வெளியிட்டாங்க. இந்த வெளியிட்ட சர்வே யார் பார்த்தீங்கன்னா NGO அப்படிங்கிற பிரதாம் அப்படிங்கிற NGO வந்து என்ன வெளியிட்டிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வே அப்படிங்கிறத நேற்றே படித்தோம். அதாவது என்ன கிளாஸ் 8th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூரலில் இருக்க கிளாஸ் 8th ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் அவங்களால வந்து என்ன கிளாஸ் 2ஓட அந்த புக்ஸை வந்து என்ன ரீட் பண்ண முடியலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 916/6 அப்படிங்கிற ஒரு ஸ்மால் அந்த கால்குலேஷனை வந்து என்ன அவங்களால போட முடியல அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நியூஸில் படித்தோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கும்
அதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அதாவது ரூரல் லெவல் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு ரொபாட்டிக் இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எஜுகேஷனல் குவாலிட்டி ஓகேவா இந்த ரூரல் சென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு அங்கே உள்ள டீச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இது வந்து என்ன ரொம்பவே டிப்ரிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது என்ன ஸ்கூலில் அது ரூரல் எஜுகேஷன் மேலே அதிக அளவு கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று பாயிண்ட்ஸில் படித்தோம். ஸோ அதே தான் இன்றைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது என்ன இந்த மாதிரியான ரிப்போர்ட் நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் ரொம்ப லோ லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. ஸோ அதை வந்து எப்படி வந்து என்னென்னா கரெக்டான பாத்தில் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா சென்டர் ஆர் ஸ்டேட் ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ரிவ்யூ மெக்கானிசம் அப்படிங்கிறத வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூ மெக்கானிசம் இந்த சென்ஸ் ஸ்டடி எந்த லெவலில் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்குது, அண்ட் அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அண்ட் பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு ரிவ்யூ மெக்கானிசம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை செஞ்சோம்னா அந்த ஒர்க்கை நம்ம கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணி அந்த ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த லேர்னிங் வந்து என்ன கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஆக்டிவிட்டி லேர்னிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் இந்த சென்ஸ் நமக்கு இப்போ ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் ஓகே அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் அவங்களுக்கு போய் தேரணும் அந்த ஃபினான்ஷியல் இது. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலர் எக்ஸ்பெக்டேஷன் லைக் அவங்களோட லிட்ரஸியாக இருக்கட்டும் நியூமரஸியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ரிஃபார்ம்ஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ விரைவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட முக்கியமான டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் டிவைடை வந்து என்ன கம்மி பண்ணுறது. இந்த சென்ஸ் ரூரலில் அதாவது அர்பனில் கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் ரூரல்லையும் கிடைக்கணும் ரிலேட்டட் டு ஹெல்த்தி எஜுகேஷன் லிவ்லிஹுட். ஓகே இது மூணுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா. அந்த மூணில் கண்டிப்பாக அர்பன் ரூரல் டிவைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டான லெவலில் பண்ணணும். ஸோ அவங்களுடைய டியூட்டியை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா தமிழ்நாடை பற்றி பாசிட்டிவான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த 2008லேருந்து 2018 வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக பாத்ரூம் வந்து இருக்காங்க. அந்த பாத்ரூம் யூஸ் ஆகிற பாத்ரூம் யூஸ் ஆகாத பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இதை வந்து செயல்படுத்துகிற அதாவது எஜுகேஷன் லெவலில் இந்த பிளானெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஏசிஆர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நீங்கள் எப்போவுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் அடுத்த இதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ டிஎன்ல தமிழ்நாடோட மாடலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் இருந்துச்சு. நீங்கள் இதே ஹிந்தி நியூஸ் பேப்பரில் தமிழ்நாடு காலமில் அது இருக்குது. ஓகேவா. அது கொஞ்சம் போய் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்ரூம் வந்து இருக்குது, அந்த பாத்ரூம்க்கு ஏற்றாப்பில் அது எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ கேர்ள்ஸ் பாத்ரூம் தனியாக இருக்குது அது எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்குது, அதேமாதிரி டீச்சர்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அது எந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க, அதேமாதிரி சர்வ சிக்ஷா அபியானை எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுது, அதேமாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு நியூட்ரிஷனல் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறது நமக்கு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ நியூட்ரிஷனல் லெவலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன எஜுகேஷன் லெவலில் தமிழ்நாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இதெல்லாம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் மற்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூரல் எஜுகேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த ஏஎஸ்சிஆரில் சொன்ன அந்த ஃப்ளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மெயின்ஸில் ஆன்சர் எழுத முடியும். ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் அரவுண்ட் த ஆஃப்கான் ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஓப்பன் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானை பற்றி தான் ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த 2 நியூஸையும் கம்பைன் பண்ணி இதில் சொல்லிடுறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தேவை. ஓகேவா. ஸோ அதை வந்து ஒரு கடைசியாக ஒரு சின்ன இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற என்கேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு
ஆப்கானிஸ்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் தேவை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இனிமேலும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனல் பில்டிங் அப்படிங்கிற சென்ஸ் அவங்களுடைய லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெமோக்ரஸி லெவலாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய அதர் நமக்கு அவங்க லைக் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இது பண்ணுறது வயலேட் பண்ணுறது விஷயங்கள்லாம் அங்கே நடந்தால் அதுக்கு வந்து இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஸ்டியூஷனல் பில்டிங்கில் இந்தியன் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, அப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னா அவங்களுக்கு செக்யூர் அண்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த இதை கிரியேட் பண்ணணும்னா ஒரு கோஆர்டினேட்டட் டிப்ளமசி தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேட்டட் டிப்ளமசி வித் பாகிஸ்தான் அண்ட் ரஷ்யா யூஎஸ்ஏ கூட இந்தியா வச்சு அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட டெமோக்ராட்டிக் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டிகளில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் போதும் நமக்கு. ஸோ அந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல மோர் லெவலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆப்கானிஸ்தானில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம இதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நம்மளுடைய மோடி வந்து கலாய்ச்சிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்போ பார்த்தாலும் மோடி வந்து என்ன லைப்ரரியை பில்ட் பண்ணுறேன்னு பேசியிருக்காரு. அது வந்து எந்த லெவலுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது கொடுத்துருப்பாரு. அந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி இங்கே பேசியிருக்காங்க. ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த இதில் மொத்தமாக இருக்க வந்து 3 பாயிண்ட் நமக்கு என்னென்னு தேவைன்னா நமக்கு இப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் லெவல். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளாட்டுக்கு நம்ம வந்து இன்ஸ்டியூஷனல் பில்டிங்க்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அதிக லெவலில் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் டிப்ளமசி இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய நேஷனோட ஸ்டேபிள்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் பார்த்தீங்கன்னா தாலிபான் இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து தாலிபான் கூட ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃப்ரம் தி அவுட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவுட் சைடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ரிப்போர்ட் விட்டாங்க. அதாவது என்ன ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஈவன் ஏஷியாவில் இருக்கட்டும் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் இந்தியா வந்து என்னென்னா ஒரு லீடர் பொசிஷனுக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஹியூமன் ரைட்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஓகேவா, இதுலேயும் அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹைப்பர் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைப்பர் நேஷனலிசம்னால இப்போ என்னென்ன பிரச்சனை இந்தியாவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதாவது பார்த்தீங்கன்னா என்ஆர்சியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வர்றது, நெக்ஸ்ட் வந்து என்ன ஹேட் ஸ்பீச்சு, அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கௌரி லங்கேஷ் மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொல்றது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீமா கொரியன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆக்டிவிஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கொடுக்காம அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் வந்து என்னென்னா மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்புறது, இந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் இந்தியா இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎன் ரைட்ஸோட அதாவது யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து என்ன இந்தியா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் முக்கியமான இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நேற்றே பார்த்தோம் என்கவுண்டர், அதாவது ஃபேக் என்கவுண்டர் உத்தரப்பிரதேச அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்லாம் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து என்ன நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது அகெயின்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இதில் கொடுக்கல. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருப்பி பேக்ட் வித் ஈரான் டு எய்ட் ஃபார்மா எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ ஈரான்லேருந்து நம்ம அதிகமான ஆயில் ப்ரொக்யூர் பண்ணுறோம். அப்போது டாலருக்கு வந்து டாலரில் நம்ம பே பண்ணணும். எப்போவுமே மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் நம்ம டாலரில் பே பண்ணுவோம். அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கூட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுபடி நம்ம ஈரானுக்கு இனிமேலும் டாலரில் இல்லாமல் நம்ம ருப்பிலே பே பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இப்படி ருப்பிலே பே பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ருப்பியில் வந்து என்னென்னா நம்ம ஒரு வர்த்தகத்தை நடத்தும்போது இப்போ நம்ம ருப்பியை கொடுத்து தான் அங்கே உள்ள பொருளை வாங்குகிறோம். அப்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ ருப்பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது ருப்பியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து என்னென்னா ருப்பியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை வாங்குறாங்க ஓகேவா. ஆனால் நம்ம பொருளுக்கு வந்து என்ன ருப்பியை வாங்கிக்கிறாங்க ஓகேவா. பட் அந்த ருப்பியை வச்சு வேறு எங்கேயாவது பொருள் வாங்க முடியுமானா முடியாது. நம்ம இந்தியாட்ட மட்டும் தான் பொருள் வாங்க முடியும் அவங்களால. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வேறு சோர்ஸில் வாங்கிட்டு இருக்க அந்த இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருப்பியில் வந்து என்ன ஒரு ட்ரேடு நடக்கும்போது வர்ற பாசிட்டிவ்ஸ். இது வந்து என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ருப்பியில் ட்ரேட் நடக்கும்போது எந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதோட ஹிந்து நியூஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பிஐபி நியூஸ், அதாவது நேற்று பிஐபியில் வந்த நியூஸ் தான் இதில் பார்க்கும். டாக்டர் சிதேந்திர சிங் இனாகிரேட்ஸ் யுன்னாதி அப்படிங்கிறது. யுன்னாதி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ்பேஸ் நானோ சேட்டலைட் அசம்பிளி அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதுதான் யுன்னாதி அப்படிங்கிறது. இதை யார் பண்ணுறாங்கன்னா ISRO ஓகேவா. இது எதுக்காண்டி இந்த யுன்னாதி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். அதோட ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷம் இது வந்து இன்னும் 2018 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன யூனிஸ்பேஸ் அப்படிங்கிறது 2018 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிஸ்பேஸை பற்றி ஃபுல் நியூஸும் படிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கம்மமரேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த யுன்னாதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ISRO ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ சேட்டலைட் ஓகேவா, அதோட அசம்பிளி எப்படி பண்ணணும் ஓகேவா, அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது தான் இந்த முக்கியமான ஸ்கீம். இதில் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா. இதில் எத்தனை அரௌண்ட் 45 கண்ட்ரிஸ் கிட்ட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேவா. இது முக்கியமானது. இதில் முக்கியமானது நீங்கள் என்ன படிக்க வேண்டியது யூனிஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 50 வருஷம் முடிஞ்சிருக்கு அதுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரோல் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் இஸ் எ கமெண்டபிள் இன் ரியலைசிங் த விஷன் ஆஃப் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022. நம்ம பிரதமர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர தினத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022 அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகேவா. ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ராதா மோகன் சிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன், அதாவது ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய FBC சேர்ந்தது தான் இந்த ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படிங்கிறது ஓகே. ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனி அப்படிங்கிறது, இந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனிங்கிறது நிறையா ஃபார்மர் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு தேவையானதை நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஓகேவா. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படிங்கிறது என்ன ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஓகேவா. இந்த ஸ்கீம் படி என்னென்னு இது என்னென்னா 1994 ஒரு சொசைட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் அசிஸ்டன்ட்னா இப்போ ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். நீங்கள் வந்து எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஞ்சர் கேபிட்டல் அசிஸ்டன்ட் இவங்க கொடுப்பாங்க. வெஞ்சர் கேபிட்டல்னால் உங்களுக்கான கேபிட்டல் அமௌண்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அக்ரி பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான இது ஓகேவா. இவங்க இதில் முக்கியமான 4 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் இதை வந்து கொடுக்குறது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியோட ஃபார்மேஷன் அண்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர்கனைசேஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த FBO FBCக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி கிராண்டு அண்ட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் வந்து என்ன கொடுப்பாங்க. கிரெடிட் கேரண்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து என்ன இப்போ க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய அடுத்த முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது என்ன ஒரு நம்மளுடைய எக்கனாமியில் வந்து என்ன ஏதாவது ஒரு ப்ராடக்டோட விலை அதிகமாகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்டோட விலை அதிகமாகிருச்சு இல்லை கம்மியாயிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி
மாதிரி ஃபண்டு பொறுக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. ஓகேவா. இந்த ஃபண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ஒன்று ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அல்லது சேல் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் அக்ரி கன்சோர்ட்டியம் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க. ஓகேவா. இது இங்கே எதுக்கு கீழே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ் கீழே தான் இது வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிசைட்ஸ் தேர்ட் லெஸ்ஸர் பெனால்ட்டி கேஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்டலைசேஷன் ஆஃப் இன் இந்தியன் ஜிங்க் கார்பன் ட்ரைசெல் பேட்டரிஸ். இதில் கொடுத்துருக்க நம்ம நியூஸ் தேவையில்ல. ஜிங்க் கார்பன் ட்ரைசெல் பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது கேட்பாங்க. ஓகேவா. இப்போ ஜிங்க் கார்பன் பேட்டரி அப்படிங்கிற ட்ரைசெல் பிரைமரி பேட்டரிங்கிறது 1.5 வோல்ட். நம்ம வந்து இப்போ இந்த டார்ச் லைட்லாம் உள்ளே போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன இந்த ஜிங்க் கார்பன் யூஸ் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண ஒரு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி இந்த சென்ஸ் சிங்கிள் யூஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. இதில் கார்பன் ராட் வந்து என்னென்னா கேத்தோடாகவும் அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோபோலாகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ஆனோடாகவும் இருக்கும். ஓகேவா. இதில் மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டை இது பண்ணுற ஒரு எலக்ட்ரோடாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுலேருந்து இதை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெக்லாஞ்சி செல் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வந்து என்னென்னா லெக்லாஞ்சி செல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காமன் செல். அதை வச்சு தான் மற்ற செல்லெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெக்லாஞ்சி செல் மாடலில் வந்தது தான் இந்த ஜிங்க் கார்பன் பேட்டரி செல். இது வந்து ஃப்ளாஷ் லைட் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட் கண்ட்ரோலு, டிரான்சிஸ்டர், ரேடியோஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிங்கிள் யூஸ் பிரைமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்ரூவ்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் ஆன் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன் பார்டர் மேனேஜ்மெண்ட். பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்டரை மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா. இதுபடி பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி பார்டர் மேனேஜ்மெண்ட் இருப்பார். அண்ட் இவங்கெல்லாம் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலண்ட் டெவலப்மெண்ட், பார்டர் செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷன், ஜிஏஎஸ் அண்ட் ஆப்ரேஷனல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸ்க்ளூசிவாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு ஒரு ராக்கெட்டை வந்து ஏவ போகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் கான்ஃபரன்ஸ் ஆன் தீன் தயாள் டிசேபிள்டு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம். ஓகேவா. இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியதான் இந்த தீன் தயாள் டிசேபிள்டு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம். இதோட கான்ஃபரன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் நடந்திருக்கு. இது வந்து செகண்ட் கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்ன டெல்லியில் நடக்கும். இந்த ஸ்கீமோட முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பீப்புள். ஓகேவா. டிசேபிள்டு பீப்புள் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்காண்டி என்ஜிஓக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா. அதுதான் வந்து என்ன இந்த ஸ்கீமோட முக்கியமான இது. ஓகேவா. இதில் அபவுட் 10% டோட்டல் என்ஜிஓஸ் அண்டர் டிடிஆர்எஸ், 10% டோட்டல் கிராண்ட் அண்ட் 10% ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் ஆர் ஃப்ரம் வெஸ்டர்ன் இண்டியன்ஸ் அப்படிங்கிறதான் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யார் வந்து 1999 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2018 அதான் மறுபடியும் இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 2018 இதை ரிவைஸ் பண்ணாங்க. ஓகேவா. அப்படி ரிவைஸ் பண்ணதுனால இது நமக்கு அகைன் ரொம்ப முக்கியமான இது ஸ்கீமாக உள்ளே வந்துருச்சு. ஓகேவா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.